ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல ஜூஜிகா நோ ரோக்குனின் மாங்காவோட சாப்டர் 56 பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல டிடெக்டிவ் ஆஞ்சை வந்ததை காமிச்சிருப்பாங்க. கூடவே அவர் வந்தது ஒரு மாவுக்கு நல்ல செய்தியா கெட்ட செய்தியாங்கிற ஒரு குழப்பத்தோட முடிச்சிருப்பாங்க இல்லையா. இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல எடுத்ததும் ரத்தம் சொட்டுறதா தான் காட்டுவாங்க. பார்த்தா உருமா அன்கான்சியஸா இருப்பான். குகா ரொம்ப ஜைஜாண்டிக்கா அவனுக்கு முன்னால நிப்பான். இந்த இடத்துல சாப்டர் 56 கில்லுங்கிற இந்த சாப்டரோட டைட்டில் போடுறாங்க. உருமா மனசுக்குள்ள சென்கோஜி ஹோஷிரோ மடோகா ஜஸ்ட் ஒருத்தன் தான் மிச்சம் இருக்கான், அவன் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும்ட்டு மூஞ்சி பூரா ரத்தம் வடிஞ்சாலும் அப்படியே லைட்டா கண்ணை முழிச்சு பாப்பான். கூகாவோட கைதான் ரத்தக்கரையோட தெரியும். இது இவன் தான், அவன் கூகா. எல்லார்த்த விடவும் ரொம்பவும் கேடு கெட்டவன்பா. கூகா உருமா கிட்ட சிரிச்சுட்டே நான் உன்னை அடிச்சு அடிச்சு டயர்ட் ஆயிட்டேன்டான்பா. இந்த இடத்துல திடீர்னு ஒரு ஐடியா வரும். கூகா யோசிக்கிறதெல்லாம் ரொம்ப கேவலமா இருக்கும். கியோவை எப்படியும் சீரழிக்கிறதுனா ஆயிப்போச்சு. அதனால கியோ ஆம்பளை தானே, பொண்ணுங்க கிட்ட இருந்து அவனோட ஃபீச்சர்ஸ் வேற மாதிரி இருக்கும். அதனால இப்போ ஒரு பிராக்டிஸ் பண்ணி பாத்துருவோன்பா. உருமாவோட தலையை பிடிச்சி அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லா இழுத்து போடுவான். கியோச்சானுக்கு எப்பவுமே ஸ்மூத்தா பண்ணாதானே பிடிக்கும்னு கேட்பான். உருமா இந்த இடத்துல மொத்தமா ஹோப் விட்ட போல ஆயிருவான். தாத்தா எனக்கு பல கொல்ற விதங்களை சொல்லி கொடுத்திருக்காரு, ஆனா இப்ப அதுல எதுவுமே என்னால யூஸ் பண்ண முடியாது, அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சதுங்கிற மனநிலையில இருப்பான். கூகா உருமாவோட பேண்ட புடிச்சு இழுத்துட்டு எப்பாரு கரெக்டா காட்டுறான்பா. இந்த இடத்துல கியோவா இருந்தா சொல்லணும்னு அவசியம் இல்ல, அவனே புரிஞ்சுக்குவான். ஆஃப்டர் ஆல் அவன் ஸ்மார்ட் தானன்பா. உருமாக்கு இந்த இடத்துல கியோவான்ட்டு ஸ்பார்க் ஆகும். இந்த இடத்துல வச்சு ஷிகோக்கு கியோ அவனுக்கு ஞாபகம் வரும். கியோவோட உருவம் அவனுக்கு தெரியும் போதே இல்ல இல்ல நான் கண்டிப்பா அவனை கொன்னே ஆகணுங்கிற மாதிரி வெறி ஆவான். கூகாவோட பிடியில இருக்க உருமா பயங்கரமா கத்திட்டு அப்படியே முன்னால விழுவான். இந்த இடத்துல உருமா பயங்கரமா துடிப்பான். கூகா எதுக்குடா இப்பெல்லாம் பண்றேன்பா. உருமா போய் அந்த ஷெட்டை முட்டின வேகத்துல கீழே கத்தி விழுந்திருக்கும். ஒருமா அந்த கத்தியை யூஸ் பண்ணி கட்ட வைப்பான். கூகா என்ன நடக்குதுன்னே புரியாம முழிச்சிட்டு இருக்கும் போது ஒருமா அவன் கட்டெல்லாம் அவுத்துட்டு கீழே இருக்க கல்லெடுப்பான். கூகாக்கு அள்ளு விடும். ஒருமா கொல்லணும்ட்டு எந்திரிச்சு நிப்பான். இந்த சீன் பாக்குறப்ப அப்படி ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஆகும். டே உருமான்ட்டு கூகா கொல்ல வருவான். கூகா எப்பவுமே அந்த முட்டியை வச்சுதானே மூஞ்சில இடிப்பான். அதே போல உருமாவை அட்டாக் பண்ண வருவான். உருமாவோட மூஞ்சி மேல கூகாவோட முட்டி படுறதுக்கு முன்னாலேயே உருமா கூகாவோட மூஞ்சில கல்லு பிளேஸ் ஆகிற மாதிரி அட்டாக் வச்சிருப்பான். ஒன்ஸ் அடி பயங்கரமா விழுகவும் கூகா தரையில படுத்துட்டு வழி தாங்க முடியாம கத்துவான். இந்த இடத்துல உருமாவுக்கு மனசு பூராவுமே கொல்லு 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 கொல்லுன்னு அந்த வார்த்தையை ரிப்பீட்டேட்டிவா சொல்லிக்கிட்டே இருப்பான். இந்த இடத்துல உருமா அந்த கல்லை ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா ஓங்கும் போது கூகா தயவு செஞ்சு நிறுத்தன்பா. உருமா கூகா மேல ஏறி உட்காந்து கூகாவோட மூஞ்சில பயங்கரமா அந்த கல்லை வச்சு அடி அடின்னு அடிப்பான். கூகா வழி தாங்க முடியாம ஐயோ அம்மான்னு கத்துவான். கூடவே தயவு செஞ்சு நிறுத்து, இங்க பாரு என்ன மன்னிச்சுக்கன்பான். உருமா கூகாவோட தலையில அந்த கல்லை வச்சு அடிக்கிறத நிறுத்தவே மாட்டான். ஏதோ பேய் புடிச்ச போல மிருகம் மாதிரி அடி அடின்னு அடிப்பான். கூகா பாத்ரூமே போயிருப்பான். உருமா அவன் வெறி அடங்குற வரைக்குமே கூகாவோட மண்டையை போட்டு கல்லால பொளந்திருப்பான். இந்த இடத்துல உருமாவை முன்பக்கம் காட்டுவாங்க. அவன் உடம்பு பூரா கூகாவோட ரத்தமா இருக்கும். உருமா ரொம்பவுமே ரத்த கலவையா இருப்பான். ஆக்சுவலா இந்த இடத்துல வச்சு உருமாவை பாக்குறப்ப நமக்கே பயமா தான் இருக்கும், இவன் என்னடா இவ்வளவு மிருகம் போல ஆயிட்டானேன்னு. இந்த இடத்துல வச்சு கூகா மேல உருமாக்கு இருக்க ஒரே ஒரு ஃபீலிங்னு பார்த்தா அவனை கொல்லணுங்கிற ஆசை மட்டும் தான் போட்டு இந்த இடத்துல தொடரும்னு போட்டு இந்த சாப்டரை இதோட முடிக்கிறாங்க. இந்த சாப்டர் பத்தின உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. கூடவே இப்ப வரைக்கும் பார்த்த சாப்டர்ல உருமாவை ரொம்ப மிருகம் போல பாத்திருக்க மாட்டோம். இந்த சாப்டர்ல வச்சு ரொம்ப அவனை ப்ரூட்டலா பாத்திருக்கோம் இல்லையா. இந்த ஃபீல் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ உருமா மேல இருந்த ஒப்பீனியன் உங்களுக்கு ஏதாவது மாறி இருக்கா, இல்ல உருமா வந்து கூகாவை இப்படி அடிச்சே கொன்னதுதான் சரின்னு நினைச்சா ஒரு டெவில் எமோஜியை கமெண்ட் பண்ணுங்க. ஜூஜிகா நோ ரோக்குனின் மாங்காவோட சாப்டர் 57 பார்க்க போறோம். லாஸ்ட் சாப்டர்ல உருமா கூகாவை ரொம்பவுமே கொடூரமா கொண்டிருப்பான். ஆன்சாய் ஷுன்னோட தாத்தாவோட மலை இதுதானு சொல்லிட்டு டிராவல் ஆகி வருவார்ல, இப்ப அந்த சீன்ல இருந்து சாப்டர் ஸ்டார்ட் ஆகும். டிடெக்டிவ் ஆன்சாய் எப்படி இறுதி அங்க வந்துட்டேன்ட்டு போகும்போது இப்ப சுத்தி நடக்கிற எல்லா விஷயங்களுமே ஒரு மாதிரி பிக்ஸேட்டடா உருமாவை சுத்தியே தானே நடந்துகிட்டு இருக்கு, அது ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்குன்ட்டு அதை பத்தி தான் எனக்கு இன்னுமே எதுவுமே தெரியாம இருக்குன்னு யோசிப்பாரு டிடெக்டிவ். இந்த இடத்துல வச்சு சாப்டர் 57ஓட ஆன்சாய் ஜெனிச்சிங்கிற இந்த சாப்டரோட டைட்டில் போடுறாங்க. டிடெக்டிவ் ஆன்சாய், நான் உருமா ஷுன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது 4 வருஷத்துக்கு முன்னால. அந்த டைம் அவனோட கண்கள் ரொம்ப பயந்த நிலையில இருந்துச்சு. நாங்க அவனோட பேரண்ட்ஸை பத்தி விசாரிச்சோம், ஆனா எதுவுமே சாதகமா அமையல. அதுக்கப்புறமா எங்களோட இன்வெஸ்டிகேஷனை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணோம், அதாவது ஷுன்னோட ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு. அப்பதான் எங்களுக்கு ஒரு பெரிய க்ளூ கிடைச்சது, அந்த 5 புல்லிஸை பத்தி. ஆனா உருமா ஷுன் அவன் புள்ளி பண்ணப்பட்ட
கொல்லப்பட்டதை ஒத்துக்கவே இல்ல. அவன் அந்த 5 பேத்தை பத்தி எந்த ஒரு வாக்குமூலமுமே கூட கொடுக்கல. அந்த 5 பேத்துக்கும் நடந்த இன்சிடென்ட்டுக்குமான எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல. அதனாலேயே அந்த இன்வெஸ்டிகேஷன் அன்னைக்கு மொத்தமா இழுத்து மூடப்பட்டுச்சு. ஆனா அன்னைக்குமே அது எனக்கு கம்ஃபர்டபுளால ஃபீல் ஆகல. ஏன்னா என்னைக்குமே நான் யோசிச்சது தப்பாகாது. அதனால நானே போய் அந்த 5 புல்லிஸ் கிட்டையும் பேசினேன். என்னதான் அந்த 5 பேர் எலமெண்டரி ஸ்கூல் பசங்களாவே இருந்தாலும் அவனுங்களோட கண்களை பாக்குறப்ப ஏதோ கொலைய பைத்தியக்காரத்தனமா பண்றவனுங்க கண்கள் போல இருந்துச்சு. அந்த 5 பேர்த்தோட கண்களுமே ரொம்பவுமே டீப்பாவும் டார்க்காவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 4 வருஷம் கழிச்சு அந்த 5 புல்லிஸ்ல ஒருத்தன் காணாம போனான். இந்த டைம் உருமாவை நான் பார்த்தப்ப அந்த 5 பேர்த்தோட கண்கள் எப்படி இருந்துச்சோ அது போல இந்த பையன் உருமாவோட கண்ணு மாறி இருந்துச்சுன்னு பாரு. அப்படியே சீன் பிரசன்ட்டுக்கு ஜம்ப் ஆகும். ஆன்சாய் இப்ப உருமா அவ்வளவு பெரிய வழியை தாங்குவான் போல. என்கிட்ட ப்ரூஃப் கிடையாது, அதனால இது எல்லாமே என்னோட இமேஜினேஷனா இருக்கணும்னு நம்புறேங்கும் போது இந்த இடத்துல வச்சு அந்த காட்டுக்கு மத்தியில இருக்க ஷெட்டை பாத்துருவாரு. என்னடா அதுன்ட்டு பாக்குறப்ப ஷெட்குள்ள இருந்து பயங்கரமா சவுண்ட் கேட்கும். ஆன்சாய் என்னடா சத்தம் அதுன்னு யோசிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா டோர் பக்கத்தால போவாரு. இந்த இடத்துல டோர் ஓபன் பண்றப்ப சீன் அப்படியே மொத்தமா பிளாங்க் ஆகும். ஆன்சாய் மனசுக்குள்ள ஒருவேளை உருமா ஷுன்னுமே என்ன போலதான் திரும்ப திரும்ப புள்ளி பண்ணப்பட்டிருப்பானோ. புள்ளி பண்ணி நான் ரொம்பவுமே டிராமடைஸ் ஆன அந்த டைம்ல எனக்குமே கொல்ற உணர்வு ரொம்ப ஜாஸ்தியா தான் வந்துச்சு. நானும் ரொம்பவுமே இருள் சூழ்ந்த உணர்ச்சிகளுக்குள்ள போனேன். நானுமே அந்த சமயத்துல மனித தன்மை இல்லாதவனா போயிருந்தா என்ன ஆயிருக்குன்னு யோசிக்கும் போது கரெக்டா ஆன்சாய் டோர் ஓபன் பண்ணிருப்பாரு. உன் விஷயத்துல நான் ஆச்சரியப்படுறேன்னு யோசிச்சிருப்பாரு. முன்னால பார்த்து ரொம்பவுமே ஷாக் ஆவாரு. பார்த்தா உருமா கூகாவை ரொம்பவுமே ப்ரூட்டலா கொண்டிருப்பான் இல்லையா, அந்த சீனை விட்னஸ் பண்ணுவாரு. உருமா கையில கல் இருக்கும் அண்ட் கூகாவோட உடம்புல உருமா உட்கார்ந்துருக்கான் இல்லையா, கூகா உடம்புல தலையே இல்லாத போல இருக்கும். ஆக்சுவலா அவ்வளவு ப்ரூட்டலா அடிச்சு கொண்டிருக்கானா இல்ல ஆன்சாய் இருக்கனால அந்த ஃப்ரேம் மறைச்ச போல காமிச்சிருக்காங்களாங்கிறது எனக்கு தெரியல. பட் இந்த சீனே ரொம்பவுமே கொடூரமா தானே இருக்கு. அதனால இதுல என்ன சொல்றேன்னு எனக்கே தெரியல. இந்த இடத்துல வச்சு ஆன்சாய் மாறின உருமாவை விட்னஸ் பண்ணதா போட்டு இந்த இடத்துல தொடர்ந்து போட்டு இந்த சாப்டர் முடிக்கிறாங்க. ஆக்சுவலா டிடெக்டிவ் ஆன்சாயை இப்ப வரைக்குமே எல்லாருமே தப்பா தானே கன்சிடர் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. லைக் இவன் என்னடா உருமாவை எப்ப பார்த்தாலுமே டார்கெட் பண்ற போலயே சுத்தி சுத்தி வரான்னு. இந்த இடத்துல ஆன்சாயோட பேக் ஸ்டோரி கேட்கறப்ப எத்தனை பேர் ரொம்ப ஒஸ்டா ஃபீல் பண்ணீங்க. நிஜமாலுமே ரொம்பவுமே ஒரு நல்ல மனுஷன் மேல நம்ம எல்லாருமே தப்பான கண்ணோட்டம் வச்சிட்டோன்னு. அப்படி யாராவது பேடா ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு பிளாக் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணி விடுங்க. அண்ட் ஆன்சாயை பத்தின உங்களோட ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே டிடெக்டிவ் ஆன்சாயை கொஞ்சம் ஒரு மாதிரி தப்பா தானே பார்த்திருப்பீங்க. இப்போ அவரோட பேக் ஸ்டோரியை கேட்டு யாரெல்லாம் வருத்தப்பட்டீங்கன்னு கூட சொல்லுங்க. ஜூஜிகா நோ ரோக்குனின் மாங்காவோட சாப்டர் 58 பார்க்க போறோம். எடுத்ததுமே சாப்டரோட டைட்டிலான நாட் எட்டுங்கிறத போட்டு தான் ஸ்டார்ட் பண்றாங்க. லாஸ்ட் சாப்டர்லயே பார்த்திருப்போம் இல்லையா, டிடெக்டிவ் ஆன்சாய் ஃபாரஸ்ட்குள்ள ஒரு கேபினை கண்டுபிடிச்சிருப்பாரு. மனுஷன் அந்த கேபின் டோரை ஓபன் பண்ணி உள்ள பார்த்துட்டு ரொம்ப ஷாக்ல நிப்பாரு. பார்த்தா உருமா கூகாவை கொடூரமா கொன்னுட்டு இருப்பான் இல்லையா, அந்த சீனுக்கு வந்திருப்பாரு. டேய் தம்பி ஷுன்னு கூப்பிடுறப்ப இப்பதான் உருமா யார கொன்னங்கிறத செக் பண்ணலான்னு பாக்குறப்ப முகம் ரொம்பவுமே சதவிக்குள்ள இருக்கும் இல்லையா, அப்படி இருந்துமே ஆன்சாய் இது கூகாவா தான் இருக்கணும்னு கண்டுபிடிச்சிருப்பாரு. இது என்ன கூகா டைச்சியான்ட்டு பார்த்துட்டு இது நான் நினைச்சதை விட ரொம்ப மோசமா இருக்கு. பார்க்க போனா அந்த 3 பேருக்குமே இதே நிலைமை தான் போலான்ட்டு உருமா இதுக்கு முன்னால 3 பேர்த்த கொண்டிருப்பான் இல்லையா, அவங்க 3 பேர்த்த நினைச்சு பாப்பாரு. ஆன்சாயுமே உருமா மாதிரி இதே பாத்திர வந்தவர் தானே. பட் உருமா வேற திசையில போயிட்டான்ல, அதை ஜஸ்ட் இமேஜின் பண்ணிட்டு ஷுன் இப்ப நீ மனுஷனே கிடையாதுன்னு யோசிப்பாரு. உருமா ரொம்பவுமே ரத்த கலவையா இருக்கு, அதை பார்த்துட்டு இது ரொம்ப லேட் ஆயிருச்சான்ட்டு இல்லைன்னா அந்த கேள்விக்கு அவருக்கு அவரே பதில் சொல்லிக்கிட்டு உருமாவுக்கு ஹெல்ப் பண்ற விதமா கை நீட்டுவாரு. உருமாவே ரொம்ப ஷாக்ல தான் இருப்பான். ஆன்சாய் உருமாக்கு முன்னால கை நீட்டி இருப்பாரு இல்லையா, உருமா கிட்ட என் கூட வா, நீ உனக்கான பாவத்துக்கான பிராயச்சித்தத்தை தேடிக்க, ஒரு பிரச்சனையும் இல்ல, நீ இப்பவுமே முதல்ல இருந்து எல்லாத்தையும் ஆரம்பிக்கலான்னு பாரு. உருமா தன்னோட ரத்தம் படிச்ச கைகளை மேல தூக்குவான். ஆன்சாயோட கைகளை அவனோட 2 கைகளால பிடிக்க போவான். இந்த இடத்துல அடுத்து என்ன ஆகுங்கிற சஸ்பென்ஸ் தான் ஜாஸ்தியா இருக்கும். செகண்ட்ஸ்ல ரொம்ப சைலண்டா போயிட்டு இந்த விஷயங்கள் எல்லாமே அப்படியே ரணகொடூரமாகும். உருமா ஆன்சாயோட கழுத்தை பிடிச்சு தூக்குவான். ஆன்சாய் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. உருமா கழுத்தை பிடிச்சு நெரிக்கவோ ரொம்பவுமே முடியாம திணறுவாரு. ஆன்சாய் எவ்வளவோ உருமாடே இங்க பாரு ஒண்ணு இல்ல, இன்னும் உனக்கு டைம் இருக்குன்னு எவ்வளவோ சொல்ல பாப்பாரு. இந்த இடத்துல பார்த்தா உருமாவோட கண்கள் கலங்கி இருக்கும். இன்னும் ஒருத்தன் பாக்கி இருக்கான், நான் அவனை கொல்லணும்பா. ஆன்சாய்டே தம்பி ஷுன்னுங்கும் போது ஃபர்ஸ்ட் டைமா ஆன்சாய் உருமாவை பார்த்திருப்பாரு இல்லையா, அந்த இன்சிடென்ட்டை திங்க் பண்ணி பாப்பாரு. ஆன்சாய் இன்ட்ராகேஷன் ரூமை விட்டு வெளியே வந்து பாக்குறப்ப உருமா அவன் தாத்தாவோட நடந்து போயிட்டு இருப்பான். அப்ப ஒரு பட்டாம்பூச்சி ஜன்னல் கிட்ட போயிட்டு ஆடிட்டு இருக்கும். ஜன்னல்ல நீக்கி விட்டு அதை சுதந்திரமா பறக்க விட்டுருப்பான். இந்த ஒரு சீனே ரொம்ப ஹோல்சமா வச்சிருப்பாங்க. அவ்வளோ காமா ரொம்ப ஹாப்பியா இருந்த உருமாவை பார்த்திருப்பாரு இல்லையா ஆன்சாய், அந்த விஷயம் அப்படியே இந்த இடத்துல ஆப்போசிட்டா இருக்கும். பிரசன்ட்ல ஆன்சாய் அந்த டைம் மட்டும் இன்வெஸ்டிகேஷனை கொஞ்சமாவது தொடர்ந்து இருந்தா உருமா நீ அந்த ஒரு இறக்கமுள்ள குழந்தையாவே இருந்திருப்ப, உன்னை இந்த நிலைமைக்கு மாத்துறதுக்கு என்ன மன்னிச்சுக்கன்பாரு ஆன்சாய். உருமாவுமே இந்த இடத்துல கண் கலங்கிட்டு தான் இருப்பான். ஏன்னா இப்ப வரைக்குமே கொன்னது எல்லாமே மிருகங்களை, பட் ஒரு நல்ல மனுஷனை கொன்னுங்கிற கில்ட் இல்லாமையா இருக்கும். அதனாலதான் உருமா அந்த இடத்துல ரொம்பவுமே கண் கலங்குவான். ஆன்சாய் உருமாவோட கையை பிடிச்சிட்டு இருப்பாரு இல்லையா, அந்த பெடி அப்படியே லூஸ் ஆகி அவர் கை கீழே விழுந்துரும். ஆன்சாய் இந்த இடத்துல இறந்திருப்பாரு. இந்த இடத்துல இன்னும் இல்லைங்கிறக்கான அர்த்தம் மாறி போச்சு. உருமா இப்ப அவன் வாழ்க்கையில ஒரு முதல் அப்பாவியை கொண்டிருக்கான்ங்கிற வார்த்தையோட இந்த சாப்டர் இந்த இடத்துல முடிக்கிறாங்க. வியூவர்ஸா இப்ப இந்த சாப்டரை பாக்குறப்ப உங்களுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் சேடா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப நடந்த இன்சிடென்ட்ல நம்ம யார் பக்கம் நிக்கிறதுன்னு சொல்ல முடியல தானே. ஒரு மெசேஜ் எது சரியா தப்பாங்கிறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஆன்சாய் ஸ்டார்டிங்ல பார்த்து வெறுத்தவங்கள இப்ப ரொம்பவுமே அவரை பிடிச்ச கேரக்டரா பாக்குறீங்கல்ல, அப்படி பார்த்தவங்கள யாருக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கோ அவரோட இறப்ப மரியாதை செய்யற விதமா RIP ஆன்சாய்னு வேணா போடுங்க. அண்ட் வீடியோவை
இப்போ வரைக்கும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க. அண்ட் இந்த மாதிரி ப்ரூட்டல் கண்டென்ட்ஸ் பிடிச்சவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்புறம் நம்ம மற்ற சேனல்ஸோட லிங்க்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்க. பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்டேட்ஸை மிஸ் பண்ணாமல் இருக்க. வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக பார்த்த எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் அண்ட் லவ் யூ ஆல். சாப்பிட்டு நிம்மதியாக போய் தூங்குங்க. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ID மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.